இல்லையா பாரு ஃபாதர், நான் காலையில இருந்து ஒரு 20% பிக் பாக்கெட் அடிச்சிருக்கேன் ஃபாதர். அதுல ஒரு 19% மட்டும் கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கி கொடுங்க ஃபாதர். ஏன்பா 20% அடிச்சிருக்க, 19க்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கறியே? அந்த 20வது பர்ஸ் வேற யாரும் இல்ல ஃபாதர், உங்களுதுதான். சும்மா தமாஷு. வயசான காலத்துல ரோடு மாட்டிட்டு இதுல இருந்து தடுக்கி விட்டீங்கன்னா அப்புறம் காலுக்கு ஓடி போயிட்டு ஃபாதர். அப்புறம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு யாரு கொடுத்தா ஃபாதர்? உன்னை என்ன செய்யறான் பாரு. எனக்கும் ஃபாதருக்கும் கொடுக்கல் வாங்கல். நீங்கள் ப்ளீஸ் போங்கள். உங்க பர்ஸ் ஒண்ணு இல்ல, எடுத்தேன். சீனு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லிருக்காரு. நீ கேட்டா நான் தரமாட்டேன். ஐயோ, நான் கேட்டா நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க ஃபாதர். இப்ப என்ன ஆயி போச்சுன்னா 2 குழந்தைங்களுக்கு அவசரமா மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டது. 19 அடிச்சா அப்பவும் பணம் பத்தல. பாவி பசங்க அவன் காஞ்சி போய் கிடக்குறான். உங்களை மார்க்கெட்ல பார்த்து உங்களை கேட்கலான்னு இருந்தேன். கேட்டுக்கலாமே. அதுக்குள்ள இந்த 19 பர்சுக்காரன் என்ன துரத்திட்டு வந்துட்டான். கேட்கறதுக்கு டைம் இல்ல, கப்புன்னு கை விட்டு கபால்னு உங்க பர்ஸ் அடிச்சிட்டேன். சூழ்நிலை தான் காரணம் ஃபாதர். அந்த சூழ்நிலையும் மீறி ஒருத்தன் நல்லவனா வாழணும், அதுதான்ப்பா வாழ்க்கை. சீனு, தயவு செஞ்சு உன் ரூட்டை நீ மாத்திக்கணும்பா. ரூட் ஃபாதர், தேங்க்யூ வெரி மச். நல்ல வேலை ஞாபகம் விட்டீங்க. 12B நல்ல ரூட். நிறைய பிரச்சனை இருக்கு. உங்களை அடுத்த சனிக்கிழமை வந்து பாக்குறேன். ஓகே சீனு, பாய் ஃபாதர். நெல்லுப்பா. அச்சு, நீ எங்கடா இங்க வந்த? போ, வீட்டுக்கு போ. பாட்டிக்கு பக்கத்துல திண்ணையில நிறைய இடம் இருக்கு, நீ வந்து படுத்துக்கோ. அங்கெல்லாம் நான் வரக்கூடாது, போடா. நீ நினைஞ்சா நானும் நனிவேன். ஏய், சார் ஜோரம் கிட்ட வந்துரும். நீ போ, நீ போ. வா. ஐயோ, சொன்னா நீ கேட்க மாட்டியா? சீனுவே நான் தாமா கூட்டு வந்தேன். வடங்க. அம்மா அம்மா, சீனு பாவம்மா. சின்ன பையன் விளையாட்டு தரமா கூப்பிட்டா பெரியவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்னம்மா நீ? பாவம், அந்த பையன் மழையில நனைதுன்னு தானே கூட்டிட்டு வந்துட்டான். அதனால இப்ப என்னம்மா கெட்டு போச்சு? மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்தா மருந்து குடிச்சா சரியா போயிடும். ஆனா நம்ம வீட்டு மானம் போச்சுன்னா விஷம் குடிச்சா கூட சரியா போகாது. அத்தை, கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவத்தோட குடிக்கணும்னு நினைக்கிறவனா என்ன மச்சி கலருங்களே காணோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போலாமா? பாடுறா, பையனை கூட்டிட்டு பதிவிரத வராடா. ஓ, வெள்ள புறா பாவண்டா. கூப்பிட்டா மாட்டேன் நான் சொல்ல போகுது. புடுற ஏம்மா, இருமா, ரொம்ப அழகா இருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்து. என்னடா நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட். பதில் சொல்லாம போனா எப்படி? என்னடா தீக்குச்சி, வழக்கத்தோட மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா, இல்ல. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? கத்தி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்த? புத்திய வச்சு புழைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. அங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அதை வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது. அங்க வா.
அவசரப்பட்டு கொலை பண்ணாதுடா. என் கொலை நடக்குது. வேணாண்டா டேய், வேணாண்டா. ஓப்பன் த டோர். அம்மா! அறிவாளை கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. சீனு, எந்த பொண்ணு கோசம் நீ சண்டை போட்டியோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களே உன் மேல தப்பு இல்லன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா. நிஜமா? ஆமா, அந்த ரவுடி தான் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் ஆயிருச்சு. உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இது கொஞ்சம் பிடிக்கும். எல்லாரும் லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொருத்த பிரச்சனையை மாத்தி எழுதிக்காதீங்க, நான் சொல்றேன். ஏன் இந்த ஆள் எப்பவும் சோகமாவே இருக்காரு? பெரியவரே, ஹலோ ஓல்ட் மேன் சீனு. நானும் வந்த நிலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாவே உட்காந்துருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. நான் எனக்கு ரிலீஸ் ஆகி போறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வெளியே போய் சரி பண்ணிடுறேன். தம்பி, மனிதாபிமானத்தோட இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னோட நல்ல மனச நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. உன்னால அது முடியாது. என்னால முடியாது, நீங்களே முடிவு பண்ணிக்க போல் இருக்கு. நான் வழிய வந்து உங்க பிரச்சனை என்னன்னு நானே கேட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? உங்க பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். வேலை மிச்சம். கோ. ஏய், நீ உன் வயசு தமிழ்ல பேசுற. உன்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? சொல்லு. உன்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? சொல்லு. முடியுமா? நான் ஆதிசேஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பமோ வாழ்க்கையோ கிடையாது. என் தங்கச்சி பொண்ணு தவிர சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவளை என் வாரிசா நினைச்சு வளர்த்தேன். என் சொந்த கவலையை மறக்க குடிபோதைக்கு அடிமையான. அப்பத்தான் அவளோட சித்தப்பாவும் அவர் மகனும் அவ பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் அபகரிக்க சதி பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க இதை நான் அவகிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்து என் குடிப்பழக்கத்தை சாக்கா வச்சு என் மேல வீண் பழி சுமத்தி இங்க தள்ளிட்டாங்க. நான் எனக்காகவோ என் சொத்துக்காகவோ கவலைப்படல. அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இவ்வளவு குழப்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னால அவளை காப்பாற்ற முடியுமா? என்னப்பா பாக்குற? அவளை காப்பாத்தணும். நான் நிரபராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். சூதும் சூழ்ச்சியும் எங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் நடக்கணும்னா அவ என்ன நம்பி என்ன பார்க்க வரணும். உன்னால அது முடியுமா? எப்போ உங்க பிரச்சனையை இந்த சீனு கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பத்துல இருந்து உங்க பிரச்சனை இல்ல, இந்த சீனுவோட பிரச்சனை. அப்போ நான் உன்னை நம்பலாமாப்பா? பெரியவரே, சீக்கிரமா யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட கூடாது. அப்படி கொடுத்துட்டா அது உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும். சின்ன வயசுல எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும். காயத்ரி, நம்பர் 27, ஈஸ்வரி கார்டன், அண்ணா நகர், மெட்ராஸ். ஈஸ்வரி கார்டன். இல்ல யார் நீ? என்ன என்னையா யாருன்னு கேட்ட? நீ ஒன்னதான். காயத்ரி இருக்காங்களா? இருக்காங்க. கூடு காயத்ரி. அங்க குணசேகர ஐயாவும் ராஜசேகர ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் உள்ள போக கூடாது. அவங்க வேற இருக்காங்களா? இது முன்னாடி சொல்லி தொலைக்கிறதுக்கு தள்ளு 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 தள்ளு. நான் சொல்ற விஐபிக்கு எல்லாம் போய் சேர்ந்தாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்தியா நோண்டிக்கிட்டே இருந்துச்சா? உடு உடு கையா. மாமா, ராஜசேகர் மாமா, ராஜசேகர் மாமா. அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு.
அதே கம்பீரம், அதே சுருட்டு, தலைதான் கொஞ்சம் நரைச்சு போச்சு. எங்க அந்த தடியன் குணா? டேய் குணா, நான் இருக்க. குணா, என்னடா இப்படி வச்ச வச்ச ஒட்டகச்சிவிக்கு மாதிரி வளர்ந்துட்ட? என்ன இது ரெண்டு தொங்குது? தம்பி, நீங்க யாருன்னு தெரியலையே. மாமா, மாமா என்ன யாருன்னு கேட்டாரு. ஐயா நீங்க கொஞ்சம் எந்திருக்க, நானும் என் மாமா கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி இல்லங்க. சாரி சாரி. அவர் நிக்கட்டும் மாமா, நீங்க உட்காருங்க. என்ன மாமா, என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்க நானா ஸ்ரீனிவாசன். சின்ன வயசுல நீங்க கூட என்ன செல்லமா சீனுன்னு கூப்பிடுவீங்க. திருவாரூர்ல நீங்க கணபதி தெருல இருந்து நாங்க பக்கத்திலேயே சுப்பிரமணிய தெருல இருந்தோம். நான் கூட அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க திருவாரூர் தெரு முன்னாடில இருந்து இருக்கிறப்ப நானும் இந்த தடியனும் பின்னாடில இருந்து தழுவோம். அப்ப இவ அரக்கா ட்ரௌசர் போட்டு ஜட்டி கூட போட மாட்டா. இப்போ அது பழக்கம் இருக்கா? எங்க போற ஜட்டி போட வா, கொஞ்சம் இருக்க மாமா கூட பேச்சு வந்துடா. டேய் என்னடா கோச்சிக்கிட்டியா? சும்மா தமாச்சு. சின்ன வயசுல திருவாரூர்ல செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி நீ நானும் காயத்ரி கோலி விளையாடுவோமே. அப்ப கூட அடிக்கடி நான்டா ஜெயிப்பேன். நீ கூட தோசை தாங்காம போன்னு மூக்க அழுக அழுவ. அந்த மாதிரி ஒரு தடவை நீ அழுதுப்ப காயத்ரி கை குட்டி சிரிச்சு நீ அதை அடிக்க போய் நான் டூமா கோலி எடுத்து மூஞ்சி அடிச்சு மூக்கு வீங்கி போச்சே. அப்போ வீங்கின மூக்கு தானே இது இன்னும் அப்படியே இருக்கு. என்னடா அடிக்கிற? இன்னும் ஞாபகம் இல்ல? நினைவு வந்துருச்சு. வந்துருச்சு. ஆமா நீ போய் சொல்ற. நிச்சயமா நினைவு வந்துருச்சு. இல்ல நீ போய் சொல்ற. உனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வருது அதிகம், எனக்கு தெரியுமே. நான் தான் வந்துருச்சுன்னு சொல்றேன்ல. ஒன்னா கோலி விளையாடுறது மறக்க முடியுமா, இல்ல திருவாரூர்ல தேர் தள்ளுது மறக்க முடியுமா? அதானே. உன்ன மாதிரி கண்ட கண்ட திருட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லித்தா அல்சேஷன் டாக் வளர்த்து வச்சிருக்கோம். அப்ப நீ எதுக்கு? அத்து மீறி உள்ள வந்த எலும்பு வேற சத வேறன்னு தனித்தனியா பிச்சு விட வச்சாக்குறது. அவனால உள்ள விடுற சும்மா தமாஷ். நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் இப்படி. இப்படித்தான். ஐய் அப்புறம் வரண்டா பார்த்தா. ஜன பாவன தீன தயாபர ஸ்ருத ஜன பாவன சங்கட கருணா கலியுக வரத ரவி கிரண ரமணா வெங்கட ரமணா ஸ்ரீ ரமணா வெங்கட ரமணா. காயத்ரி காயத்ரி தான் புல்புல் தாரா. நீ எப்படிங்க வந்த? ரோட்ல போயிட்டு இருந்தோம்னா வெங்கடரமணா கூப்பிட்டியே. நானா விஆர் ஸ்ரீனிவாசன், வெங்கடரமண ஸ்ரீனிவாசன். இது பாரு உன் உயிருக்கு ஆபத்து. சித்தப்பா. ஐயோ உன் சித்தப்பா ரொம்ப கெட்டவர், உன் மாமா தான் நல்லவர். நோ சித்தப்பா. ஐயோ நான் சொல்றேன்ல உன் சித்தப்பா ரொம்ப கெட்டவர், உன் மாமா தான் நல்லவர். சித்தப்பா. ஏய் நீ இங்கே இரு. ஐயோ நம்மள உம்பள மாட்டி விட்டுற போல இருக்க. இது பாரு மாமா நல்லவர், உன் சித்தப்பா தான் கெட்டவர். அப்ப அந்த புல்புல் தாரா தான் அந்த பொண்ணா? கதை ரொம்ப சூப்பரா இருக்கே. அதான்டா அச்சு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நான் தேடி போன காயத்ரி தான் அந்த புல்புல் தாரா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவளுக்கு இருக்கிற ஆபத்தை நான் அவளுக்கு சொல்றதுக்குள்ள காய்ச்சி முச்சுன்னு சத்தம் போட்டு என்ன அங்க இருந்து ஓட ஓட வரட்டி விட்டா. இப்ப நீ அவளை எப்படி காப்பாத்த போற? அதான்டா அச்சு எனக்கும் புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் என்னோட ராபின்ஹுட். அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அவளை எங்க எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த சீனு அவன் வாழ்க்கையில யாருக்கும் பயப்பட்டதே. நீ போய் தூங்கு. குட் நைட். ஏன்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீண, கிளாஸ் 4th கிரேடு. எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தையே ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன்.
என்ன சீனு? நான் மட்டும் அப்ப போறேன் நானு விடு வாசி. ஆ,